Hey guys, welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த seductive green smoky eyes தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான smoky eye. உங்களுக்கு ரொம்ப போல்டான டார்க்கான black smoky eye பிடிக்கலனா நீங்க இது மாதிரி smoky eye ட்ரை பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க எந்த அவுட்ஃபிட் வேணா பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு ஒரு black color saree கட்டியிருக்கேன். ஸோ ஐ திங்க் டோட்டலா லுக் ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து வெடனல் கன்சீலர் வச்சு என் ஐலிட்ஸை ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என் ஐஷேடோக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா க்ரீஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு ஒயிட் கலர் பவுடரால் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஐஷேடோ பாப் ஆகும். உங்களுக்கு கன்சீலர் ஐஷேடோவில் க்ரீஸும் ஆகாது. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் எடுத்து என்னோடய க்ரீஸ் கலராக ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் க்ரீஸில் தான் அப்ளை பண்ணுறேன், லைட்டாக க்ரீஸ்க்கு மேலே அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கலர். ஸோ அது அப்படியே ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி நல்லா டார்க்காக பிக்மெண்டேஷன் வர வரைக்கும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது பர்ன்ட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் இது. ஸோ இதை வந்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் க்ரீஸில் அப்ளை பண்ணலை. ஸோ அங்கே அப்ளை பண்ணி நல்லா டார்க்காக்கி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிளாக் ப்ரௌனை விட இது மாதிரி டார்க்கான ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அது க்ரீன் கலருக்கு இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போது இந்த ப்ரௌன் கலர் எடுத்து அவுட்டர் வியூவில் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த இன்டென்ஸான ஸ்மோக்கி லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஐஷேடோஸை வந்து பார்த்து பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பிளாக் கலர் எடுத்து திருப்பி என்னோட அவுட்டர் வியூவில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூ ஹெவன் க்ரீன் காஜல் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த க்ரீன் காஜல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஐலுக்கு கூட உங்கள்கிட்ட எந்த ஐஷேடோ பேலட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது நான் அப்படியே ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹிலரியோட ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த டார்க் க்ரீன் கலர் எடுத்து நான் வந்து இப்போ வந்து அதில் பேக் பண்ணுறேன் கலரோட பிக்மெண்டேஷனுக்காக. ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். அதே காஜலில் என்னோடய வாட்டர் லைன்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த பர்ன்ட் ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய வாட்டர் லைன்லாம் பிளெண்ட் பண்ணி விடுறேன். அந்த ப்ரௌனும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த ஸ்மோக்ட் அவுட் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அவுட்டர் வியூவில் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லைட்டான ஷிமரி ஷேட் எடுத்து என்னோட ப்ரோ போன்லேயும் என்னோடய இன்னர் கார்னர்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்மோக் ஐஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ NYB காஜல் எடுத்து ஸோ லைட்டாக வந்து ஒரு தின் லைனர் மாதிரி வரைகிறேன், ரொம்ப ட்ராமாட்டிக்காக வரைய வேணாம். ஸோ அதே மாதிரி வாட்டர் லைன்லேயும் வந்து நான் இன்டென்சிட்டிக்காக வந்து அதையும் அப்ளை பண்ணிக்கிறேன். Maybelline கொலாசல் மஸ்காரா எடுத்து விக்லிங் மோஷனில் மெதுவாக வந்து என்னோடய லேஷை ஃபுல்லாக கோட் பண்ணிக்கிறேன். இந்த மஸ்காரா உங்களுக்கு வால்யூமைசிங்காகவும் இருக்கும், லென்த்தும் தரும். ஸோ ஆனால் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள், நான் ஸ்பைடர் லேஷஸ் மாதிரி ஆகிடும். நான் 2 ஐஸும் அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அந்த ஷார்ப்பான எஃபெக்ட்காக. அதே மாதிரி கீழே ஃபாலோட்ஸ் எல்லாம் நான் வைப் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் பேக் 53 லேஷஸை வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ என் ஐஸில் இப்போ நான் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என் ஃபேஸ்க்கு ப்ரெப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரெப்பிங் எப்போவுமே ரொம்ப முக்கியம். உங்கள் பேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வந்து நல்லா செட் ஆகும் உங்களோட ஃபேஸில். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வேஸ்லின் லிப் பாம் எடுத்து என்னோடய லிப்பையும் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி லிப் பாம் இல்லை, இது பெட்ரோலியம் ஜெல்லி. நான் ஜஸ்ட் அதை லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது NYB ப்ரைமர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் வந்து என் போஸ் ஃபில் ஆகணுமோ அங்கெல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமோ, எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தான எஃபெக்ட் வேணுமோ அங்கே. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோடய மவுத்தை சுற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அங்கே வந்து ஸ்மைல் லைன் க்ரீசஸ்லாம் ஆகுது. ஸோ அங்கேயும் வந்து நான் ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். இப்போ எலேகல் ப்ரோ கன்சிலர் என் ஷேட் ஆரஞ்சு எடுத்து நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன், கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸே நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதே வச்சு இந்த மேக்கப் லுக் அச்சீவ் பண்ணலாம். டெக்னிக்ஸ் தான் முக்கியம். நான் இன்றைக்கி எலேகல் ப்ரோ illuminating ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் காஃபி எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபவுண்டேஷன். நான் சீக்கிரம் பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு அமேசிங்கான ஃபவுண்டேஷன் இது.
ஸோ அதை வந்து எனக்கு ப்ளூம் ஸ்பஞ்சாக நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு டியூவி ஃபவுண்டேஷன். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே தெரியுது பாருங்கள், உங்களுக்கு ஒரு டியூவி எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இந்த லுக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கலரும் ஒரு நல்ல மேட்சாக இருக்குது என் ஸ்கின் டோனுக்கு. இப்போ நான் Maybelline கன்சிலர் இன் ஷேட் 50 கெஃபே எடுத்து என்னோடய ஹைலைட்டிங் கன்சிலர் நான் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது நல்ல கவரேஜ் கொடுத்துச்சு. ஸோ என்னோடய பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஆல்ரெடி மறைஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹைலைட்டிங் கன்சிலருக்கு போயிருக்கிறேன். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட் போ, சின், ஃபோர்ஹெட் இங்கெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம மெதுவாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ டேபிங் மோஷன் பண்ணுங்கள், இல்லைனா கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துடும். இப்போ தான் rcma லூஸ் பவுடர் எடுத்து என் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வண்டர்ஃபுல்லான லூஸ் செட்டிங் பவுடர். இதில் எந்த கலருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என் அண்ட்ரைஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எங்கெல்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோடய ஸ்பஞ்சை வச்சு டேப் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கெல்லாம் க்ரீஸ் ஆகுது ஸ்மைல் லைன்ஸில். ஸோ அங்கே நிறைய பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸிங் வந்து தவிர்க்கப்படும். என்னோட Palladio மேட் ப்ரான்சர் எடுத்து என் ஃபேஸை வந்து கொஞ்சம் வந்து ப்ரான்சிங் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால இது வந்து எனக்கு ஒரு டெப்த் கொடுக்கும், ஒரு வார்ம்த் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ டார்க் ஸ்கின்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரான்சர், டார்க் அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கலர். அண்ட் நோஸில் வந்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நோஸையும் வந்து நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட நியூட்ரல்ஸ் 2 பேலட் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்து இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் கிடச்சிருச்சு. இப்போ வெட்டன்வெல் ஹைலைட்டர் இன் ஷேட் ப்ரெஷியஸ் பெட்டல்ஸ் எடுத்து லைட்டாக நான் ஸ்மைல் பண்ணி என் சீக்ஸ்லேருந்து அப்படியே என்னோட ஹை பாயிண்ட் ஆஃப் த சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். 2 சீக்ஸும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் லைட்டாக என்னோட நோஸ் ஸ்டெப்பில் நிறைய அப்ளை பண்ண வேணாம். கியூபிட் போ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வெட்டன்வெல் லிப் பென்சில் இன் ஷேட் chestnut எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என் லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் லிப் லைனாக. இப்போ நான் ஸ்ட்ரேக்கிக்கு லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் I woke up like this. ஸோ ஐஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கனால லிப்ஸ் வந்து கொஞ்சம் சட்டலாக போகலான்னு நினச்சேன். உங்களுக்கு ஹெவியாக வேணாலும் ஹெவியாக போகலாம். பட் இது மாதிரி லிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஐஸ் தனியாக எடுத்து கொடுக்கும். அப்படியே ஃபிங்கர்ஸாலே ப்ராடக்ட்டை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ NYB கார்டு எடுத்து ஜஸ்ட் ஒரு பிந்தி மட்டும் வச்சுக்கிறேன் நான் இந்த லுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம லுக் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஐலுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த ஐலுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணாலே போதும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஐலுக்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சேனலில். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும் நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட் அண்ட் ஸ்டே டியூன் கைஸ்